வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். வாங்க, இன்றைக்கி காராக்கருணையில் கோலா உருண்டை செய்யலாம். அதுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. நான்வெஜ் சுவையில் டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம காராக்கருணை எடுத்து வச்சுருக்கோங்க. இது வெந்நீரில் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி விட்டு பச்சை தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேன். இது ஒரு ஓட்டு ஓட்டிப்போம். காராக்கருணையில் கோலா உருண்டை செய்ய போகிறோம். அடுத்தது இதுக்கு ஒரு பொட்டுக்கல்ல ஒரு பிடி, கரம் மசாலா, அப்புறம் சோம்பு பவுடர், 2 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 வேணாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். பைண்டிங் ஏஜென்சிக்கு பொட்டுக்கடலையும் அரிசி மாவும், கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கோலா உருண்டை செஞ்சிடலாம். காராக்கருணை கோலா உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிடலாம். இப்போ நம்ம கருணக்கிழங்கையும் இந்த மசாலெலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு முதல்ல 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதில் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், இதிலையே நம்ம இந்த கருணக்கிழங்கையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுவோம் குறன்னு. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதை ஓட்டிட்டு வந்துடுவோங்க. இப்போ அரைச்சாச்சு, குறன்னு அரைச்சிட்டோம். இதில் அரிசி மாவு போட்டுப்போம் பைண்டிங் ஏஜென்சியாக. இதில் சோம்பு, கரம் மசாலா, அப்புறம் வெங்காயம், இந்த இஞ்சி இதெல்லாம் இதிலே போட்டுப்போங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி வைக்க வேண்டியது தான். கோலா உருண்டை ரெடி ஆகிடும். இதை பொரிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கரம் மசாலா, சோம்பு பவுட்ரு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் போட்டுட்டோம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். பைண்டிங் ஏஜென்சிக்காக பிரியாமல் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர். அவ்வளோதான். நம்ம உருட்டி வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சிட வேண்டியது தான். கோலா உருண்டை பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நம்ம உருட்டி வச்சுட்டு பார்க்கலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிசைஞ்சிட்டு உருட்டி விட்டுட்டு பார்க்கலாம். கிண்ணத்தில் ஊற்றி வச்சுப்போம். அதில் தொட்டுட்டோம்னா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் மாவு எடுத்து கோலா உருண்டைக்கு அரைச்சி வச்சுட்டோம் பாருங்க. நம்ம அப்படி ஒட்டவே இல்லை, ஷேப் அழகாக வரும். அதுக்காக தான் மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோம்னா கோலா உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். ஒரு துறையும் எண்ணெயை தொட்டு விட்டு செஞ்சிங்கன்னா நல்ல மழை உருண்டையாக அழகாக வரும். கடாயில் எண்ணெய் வச்சுட்டோம். நல்லா காஞ்சி போச்சுங்க. நல்லா எண்ணெய் வச்சாச்சு, காஞ்சி போச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கோலா உருண்டையை இறக்கிடலாம். இல்லை, சூப்பராக இருக்கும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிட்டு வந்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. திருப்பி போட்டு ரொம்ப சத்தான ஒரு கோலா உருண்டை. அது வெஜ்ஜில் கருணக்கிழங்கு சாப்பிடாத பசங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. போட்டுடலாம். இப்போ பாருங்க எப்படி அழகாக இது வேக வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால காய் நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் மசாலாக்காக இன்னும் 1 நிமிஷம் நம்ம விட்டு எடுக்கலாம். இன்னொரு தடவை இதை போட்டு எடுத்துருவோம். கருணக்கிழங்கு கோலா உருண்டை சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க.
இது வந்து நான்வெஜ் மாதிரியே இருக்கும், ஆனால் வெஜ்ஜு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.